ஓகே, நீங்கள் ஒரு ஃப்ரெஷரு, ஆனால் உங்களுக்கு ரெஸ்யூம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரில. அதானே உங்கள் பிரச்சனை. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, கீவேர்டு அது இதுன்னு சொல்லிட்டு. சரி, 2 கேட்டகரி இருக்குது ஃப்ரெஷர்ஸ்லேயே. ஒன்று, நீங்கள் வந்து உங்களோட கோரில் போய் தேடுவீங்க. அதை நான் 2வது வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு, உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு ஜாப் கிடைச்சா போதும். ஏதோ ஒரு கம்பெனி, மேக்ஸிமம் இந்த மாதிரி தேடுறாங்க வந்து நான் ஐடியில், இல்லாட்டி வந்து ஒரு பிபிஓ கம்பெனியில் அப்படி தான் போய் தேடுவீங்க. ஓகே, ஸோ உங்கள் ரெஸ்யூமில் என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். உங்கள் நேம், உங்கள் கான்டாக்ட் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி ரெஸ்யூமோட டாப்பில் இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க ரெஸ்யூம்லேயே அது அங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, உங்களோட காலேஜ், உங்களோட ஸ்கூல், அது எல்லாமே போடுங்க. எங்கே படிச்சிங்க, எந்த இடத்துல படிச்சிங்க, அண்ட் என்ன டிகிரி படிச்சிங்க, அது எல்லாமே போடுங்க. இன்கேஸ் நீங்கள் 60% மேலே எடுத்திருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்க. இல்லாட்டி மென்ஷன் பண்ணுறது வேஸ்ட்டு, நீங்கள் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் உங்களோட அட்ரஸ், உங்களோட லொக்காலிட்டி, நீங்கள் எங்கேருந்து வரேன், உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் பாட்டம் ஆஃப் த ரெஸ்யூமில் போடுங்க. இப்போது எங்கே மாட்டுவீங்க தெரியுமா? ஹாபீஸில் நீங்கள் என்ன போட்டு வச்சுருக்கீங்க? பிளேயிங் கிரிக்கெட்டா, கேரம் போர்டா, செஸ்ஸா, ரீடிங் புக்ஸா, இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அங்கே தான் மாட்டுவீங்க. ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு ஹெச்ஆர் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் நிறைய ஃப்ரெஷர்ஸோட இன்டர்வியூ எடுத்திருக்கேன். எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியாது. நிறைய ஹெச்ஆர்ஸ் வந்து ஹாபீஸ்ல இருந்து தான் கேள்வி கேட்பாங்க. நானும் அப்படி தான் கேட்பேன். ஏன்னா உங்களுக்கு என்ன, உங்களால் அந்த ரெஸ்யூம்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? வாட் இஸ் பித்தாகரஸ் தியரம் கேட்டால் அவங்க வந்து திணற மாட்டீங்க. உங்கள் ஹாபீஸ் என்னடா அது சொல்லுங்க, அப்படி தான் கேட்பீங்க உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே ரீடிங் புக்ஸ்னு போட்டுட்டு என்ன புக் படிச்சிங்கன்னு கேட்டால் திருத்துட்டு மொழிப்பானுங்க. அது தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை போடுங்க. அந்த ஹாபியை பற்றி தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. பிளேயிங் கிரிக்கெட்னா என்னன்னு கேட்டால், கிரிக்கெட்னா என்னன்னு உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியணும். முக்கியமானது ஃப்ரெஷர்ஸ்க்கு கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷனை மட்டும் கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஃப்ளூவெண்ட்டாக பேசுங்க. பிரேவாக பேசினா செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ தட்ஸ் இட். மேபி நீங்கள் கோரில் தேடிட்டு இருக்கீங்க வேலை, என்னோட ரெஸ்யூம் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய். Please follow.